கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இறையிறக்கத்தின் செய்திக்காக பேராவலோடு வந்திருக்கின்ற எனது அருமை தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இறையிறக்கத்தின் செய்திக்காக பேராவலோடு வந்திருக்கின்ற அருமையான தேவ சன்னமே, உங்கள் ஒவ்வொருவரையும் சிரம் தாழ்த்தி வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் அனைவரும் வந்தமைக்காய் நன்றி. இந்த நாளின் இறையிறக்கத்தின் செய்தி, உயிருள்ள விசுவாசத்திற்கான சூழலை மீண்டும் நீ உருவாக்க வேண்டும். உயிருள்ள விசுவாசத்திற்கான சூழல், உயிருள்ள விசுவாசம். ஆண்டவருடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது. வாசிக்கலாம் எபிரேயர் 4:12. ஆண்டவருடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது. ஆண்டவருடைய வார்த்தை உயிருள்ள வார்த்தை, கூர்மையான வார்த்தை, இருபுறமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் மிக கூர்மையாக இருக்கக்கூடிய வார்த்தை, சொல்பவனுக்கும் கேட்பவனுக்கும். அந்த வார்த்தையை விசுவசிப்பதற்காக உயிருள்ள விசுவாசத்திற்கான சூழலை நீ உருவாக்க வேண்டும். உயிருள்ள விசுவாசத்தோடு அவருடைய சமூகத்தில் நீ உண்மையோடும் நேர்மையோடும் ஆற்றலோடும் அவருடைய சமூகத்தில் உன்னையே நீ அர்ப்பணிக்க ஆவியானவர் விரும்புகிறார். என் சிறிய குழந்தையே, என் குரலை உன் இதயத்தில் கேட்பது பற்றி நீ ஆனந்தம் அடையும் அளவுக்கு நான் உன்னை அன்பு செய்கிறேன் அல்லவா? எப்படி அன்பு செய்கிறார்? விடுதலை பயணம் 34ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 6ஆம் வசனம். ஆண்டவர் மேகத்தில் இறங்கி வந்து அங்கே அவர் பக்கமாய் நின்று கொண்டு ஆண்டவர் என் பெயரை அறிவித்தார். அப்போது ஆண்டவர் அவர் முன்னிலையில் கடந்து செல்கையில், ஆண்டவர் ஆண்டவர் இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன், சினம் கொள்ள தயங்குபவர், பேரன்பு மிக்கவர், நம்பிக்கைக்குரியவர். ஆமென். ஆமென். ஆண்டவர் மேகத்தில் இறங்கி வந்து அங்கே அவர் பக்கமாய் நின்று. மோசே முன்னவை போன்று 2 கற்பலைகளை வெட்டி கொண்டார். முதலில் கொடுக்கப்பட்ட அந்த கட்டளைகளை, 10 கட்டளைகளை அழித்து விட்டார். அதிகாலை எழுந்து சீனாய் மலை மேல் ஏறி செல்கிறார். தம் கையில் இருந்த கற்பலைகளை கொண்டு போனார். மேகத்தில் இறங்கி வந்து அங்கே அவர் பக்கமாய் நின்று கொண்டு, மோசேயின் பக்கமாய் நின்று கொண்டு ஆண்டவர் என்ற பெயரை அறிவித்தார். அதை உயிருள்ள விசுவாசத்திற்கான, அதுதான் அந்த உயிருள்ள விசுவாசம். ஆண்டவர் ஆண்டவர் இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன், ஆண்டவர் என்ற பெயரை அறிவித்தார். இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன், சினம் கொள்ள தயங்குபவர், பேரன்பு மிக்கவர், நம்பிக்கைக்குரியவர். ஆமாம் பாந்தர்களே,
அந்த 7ஆம் வசனத்தில் தொடக்க வார்த்தை சொல்லுகிறது, 1000 தலைமுறைக்கும் பேரன்பு செய்கிறவர். வாசிக்கலாம். ஆமென். 1000 தலைமுறைக்கும் பேரன்பு செய்பவர், கொடுமையையும் குற்றத்தையும் பாவத்தையும் மன்னிப்பவர், ஆயினும் தண்டனைக்கு தப்பவிடாமல் தந்தையரின் கொடுமையை பிள்ளைகள் மேலும் பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரை தண்டித்து தீர்ப்பவர் என அறிவித்தார். ஆமென். ஆமென். 1000 தலைமுறைக்கும் பேரன்பு செய்பவர், கொடுமையும் குற்றத்தையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். அதனால தான் சொல்கிறாரு, உயிருள்ள விசுவாசத்திற்கான சூழலை நீ மீண்டும் உருவாக்கு. நீ அனைத்தையும் அடையும் அளவுக்கு நான் உன்னை அன்பு செய்கிறேன் அல்லவா? இந்த கொடை எனது சிறப்பான ஆசீர். இதற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்து. புனிதத்தின் பாதையில் நான் உனக்கு உதவி செய்கிறேன். என் பாதத்தருகில் விழும் சிறிய மலர் இதழ்களை நீ கண்டுபிடிக்க நான் அனுமதிக்கிறேன் என்பதை நீ அறிவாயா? அவைகளை நீ சேகரிக்க விரும்பவில்லையா? நான் உனக்கு தரும் கவனத்தை, பாதுகாப்பை அதன் வழியாக நீ அறிந்து கொள்வாய். என் குழந்தாய், என் இதயத்தை நீ உற்று நோக்கும்படியாக நான் உன்னை அமைதியான சூழ்நிலைக்குள் அழைத்து செல்கிறேன். ஆனால் உனக்கு நான் என்ன தருகிறேனோ அதை நீ உன் இதயத்தில் வைத்து சிந்திக்க வேண்டும். நான் உனக்கு என்ன தருகிறேனோ அதை நீ உன் இதயத்தில் வைத்து சிந்திக்க வேண்டும். அதனால் உன் ஆன்மாவில் உயிருள்ள விசுவாசத்திற்கான சூழலை நீ மீண்டும் உருவாக்கு. உயிருள்ள விசுவாசத்திற்கான சூழல், உயிருள்ள வார்த்தை, ஆற்றல் மிகுந்த வார்த்தை, அர்த்தமுள்ள வார்த்தை, விடுதலை தரும் வார்த்தை. வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது, உன் வாயில் உள்ளது, உன் இதயத்தில் உள்ளது. அந்த உயிருள்ள வார்த்தையை ஏற்றுக்கொள்வதற்கான உயிருள்ள விசுவாசத்திற்கான சூழலை நீ மீண்டும் உருவாக்கு. என்னோடு சேர்ந்து செபி, என்னோடு சேர்ந்து செபி, என்னோடு சேர்ந்து உன் எல்லா காரியங்களையும் செய். என்னோடு சேர்ந்து உன் எல்லா காரியங்களையும் செய். உனக்கு எந்த வேலையும் இல்லை என்றால் அந்த சமயங்களில் உன்னால் இயன்ற அளவுக்கு நீ மற்றவர்களுக்கு உதவு. பரிந்துரை ஜெபத்தை குறித்து பார்த்தோம். இந்த தவக்காலத்தில் உனக்கு எந்த வேலையும் இல்லை என்றால் அந்த சமயங்களில் உன்னால் இயன்ற அளவுக்கு நீ மற்றவர்களுக்கு உதவு. அதனால் நீ விண்ணகத்தில் செல்வங்களை சேர்ப்பாய். அவற்றை நான் என் இதயத்தில் ஏற்றுக்கொள்வேன். அங்கே அவற்றை நான் பாதுகாப்பேன். ஜெபி, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்ற வார்த்தைக்காய் நன்றி. அப்பதான் மோசே ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் என்ற பெயரை அறிவிக்கிறார். ஆண்டவர் ஆண்டவர் இரக்கம் பரிவுள்ள இறைவன், சிரம் கொள்ள தயங்குபவர், பேரன்பு மிக்கவர், நம்பிக்கைக்குரியவர், 1000 தலைமுறைக்கும் பேரன்பு செய்பவர். இந்த வார்த்தைகளை கேட்டதும் மோயிசன் தன்னுடைய விசுவாசத்தை, அந்த சூழலை எப்படி உருவாக்குகிறார்? இந்த இறையிறக்கத்தின் செய்தியின் வழியாக ஆவியானவர் இந்த வார்த்தைகளை தந்தார். விடுதலை பயணம் 34:8 வாசிப்போமா? ஆமென். உடனே மோசே விரைந்து தரை மட்டும் தாழ்ந்து வணங்கி, என் தலைவரே, நான் உண்மையிலேயே உம் பார்வையில் தயை பெற்றவன் என்றார். இவர்கள் வணங்கா கழுத்துள்ள மக்கள் எனினும், என் தலைவரே, நீர் எங்களோடு வந்தருளும். எங்கள் கொடுமையையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உம் உரிமை சொத்தாக்கிக் கொள்ளும் என்றார். ஆமென். பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை. மோசே எப்படி ஜெபிக்கிறார்? உடனே தரை மட்டும் விழுந்து விரைந்து, உடனே மோசே விரைந்து தரை மட்டும் தாழ்ந்து வணங்கி.
இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் சொல்லி, என் தலைவரே, நான் உண்மையிலேயே உன் பார்வையில் தயவு பெற்றவன் என்றால் இவர்கள் வணங்கா கழுத்துள்ள மக்கள் எனினும் என் தலைவரே நீர் எங்களோடு வந்தருளும். இவர்கள் வணங்கா கழுத்துள்ள மக்கள் எனினும் என் தலைவரே நீர் எங்களோடு வந்தருளும். எங்கள் கொடுமையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உம் உரிமை சொத்தாக்கி கொள்ளும் என்றார். அல்லேலூயா. பாருங்க, பரிந்துரை ஜெபம். எங்களை, எனக்கு எனக்கு என் குடும்பம் இல்லை, எங்களை எங்களை. அதனால தான் விடுதலை பயணம் 33:16 மிக அழகாக, நானும் உம் மக்களும் உம் பார்வையில் தயை பெற்றுள்ளோம் என்பதை எப்படி அறிவோம்? நீர் எங்களோடு வருவதாலும் நானும் உம் மக்களும் மண்ணுலகில் உள்ள அனைத்து மக்களினின்றும் வேறுபட்டு நிற்பதாலும் என்றோ. நீ எங்கே இருக்கிறாய்? நீ எங்கே இருக்கிறாய்? கேள்வி கேட்கிறார் விசாரிக்கும் தேவன். விடுதலை பயணம் 32:33 சொல்லுகிறது, ஆண்டவரோ மோசேயிடம், எவன் எனக்கு எதிராக பாவம் செய்தானோ அவனையே என் நூலிலிருந்து நீக்கிவிடுவேன். எவன் எனக்கு எதிராக. அப்போ மோசே சொல்கிறார் பாருங்க. இப்போதும் நீர் 32ஆம் வசனத்தை பார்க்கிறோம். விடுதலை பயணம் 32ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். ஆமென். நீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளும், இல்லையேல் நீர் எழுதிய உம் நூலில் இருந்து என் பெயரை நீக்கிவிடும் என்றார். ஆமென். ஆமென். மோசேயுடைய ஜெபம் பாருங்க. மற்றவருடைய பாவத்தை மன்னிப்பதற்காக, மற்றவருடைய குறைகள் குற்றங்களை மன்னிப்பதற்காக ஜெபிக்கிறார். இப்போதும் நீ அவர்கள் பாவத்தை மன்னித்தருளும், மற்றவர்களுக்காக பரிந்துரை. அவர்கள் பாவத்தை மன்னித்து, இல்லையே நீர் எழுதி உம் நூலிலிருந்து என் பெயரை எடுத்திருக்க. சுயநலம் இல்லாத ஜபம். ஆண்டவர் மோசேட்ட அப்போ கூட சொல்றாரு, எவன் எனக்கு எதிராக பாவம் செய்தானோ அவனையே என் நூலிலிருந்து நீக்கி விடுவேன். மோசே சொல்றார், இப்போதே புறப்பட்டு போ, உன்னிடம் நான் கூறியுள்ளபடி மக்களை நடத்தி செல், என் தூதர் உனக்கு முன்னே செல்வார். இந்த வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. அதனால தான் விடுதலை பயணம் 34:10 வாசிக்க கேட்போமா. அப்பொழுது ஆண்டவர் கூறியது, அப்பொழுது ஆண்டவர் கூறியது, நான் ஒரு உடன்படிக்கை செய்கிறேன், எந்த நாட்டிலும் எந்த மக்களினத்திற்கும் செய்யாத அரும் பெரும் செயல்களை நான் உன் மக்கள் அனைவர் முன்னிலையிலும் செய்வேன். உன்னை சூழ்ந்துள்ள மக்கள் இனத்தவர் அனைவரும் ஆண்டவரின் செயல்களை காண்பர், ஏனெனில் நான் உன்னோடு இருந்து திகிலூட்டும் செயல்களை செய்வேன். ஆமென். என்ன அருமையான வழிநடத்துதல் பாருங்க. இறை இரக்கத்தின் மன்றாட்டு மாலை. தாகம் தாகமென்றி, தாகம்னு சொல்ல, தாகமாயிருப்பவர்களை எல்லோரும் பின்னெடுத்துள்வார். தாகமாயிருப்பவர்களை எல்லோரும் பின்னெடுத்துள்வார். அம்மான் பார்த்தவர்களே, இயேசுவோடு விண்ணகத்தில் இருக்கின்ற பாக்கியம் எந்த புனிதர்களுக்கும் கிடைக்கல. முதலாக எந்த ஊழியக்காருக்கும் கிடைக்கல. எந்த மேற்றாணிமாரோ, பிஷப்போ, கர்தினால்மாரோ, குருக்களோ, கன்னியர்களோ, ஊழியக்காரர்களுக்கோ கிடைக்கல.
இன்று என்னோடு பரகதியில் இருப்பாய் என்று ஒரு பாவியை பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கல்வாரி மலையிலே 2 கள்வர்கள் வலப்புறம் இடப்புறம், ஒருவன் பரிகசிக்கிறான், ஒருவன் ஆண்டவருடைய வேதனை குறித்து பதறுகிறான், கலங்குகிறான், மன்னிப்பு கேட்கிறான். விண்ணகத்திற்கு யார் போனா? ஒரு பாவியை தான் ஆண்டவர் மன்னித்து ஏற்றுக்கொண்டார். இன்று என்னோடு நீ பரகதியில் இருப்பாய். எவ்வளவு ஒரு அருமையான முதலில் இயேசு விண்ணகத்துக்கு செல்லும் பொழுது தன்னோடு ஒரு பாவி, மனம் திரும்பிய பாவியை அழைத்து சென்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. நாமும் மனம் மாறுவோம், மனம் திரும்புவோம். இதை கேட்க போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே நிறைவாக 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 ஆசீர்வதிப்பாராக. இறுதி ஜெபம் ஜான்சி குடும்பத்தார் சுருக்கமாக. எங்களை அன்பாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பு தந்தையே, இறைவா, இந்த காலை பொழுதிற்காக உனக்கு கொடான கொடி நன்றி தகப்பனேப்பா. எவ்வளவு அருமையாய் தகப்பனே உடைய பாடுகளை தியானிக்க வல்லமையை கொடுத்தீரப்பா. ஒவ்வொருவரையும் தகப்பனே அப்பா உமது ஆசீர்வாதத்திற்குள்ளாய் இழுத்து வந்தீரப்பா. நமக்கு நன்றி சுவாமி, நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உடைய இறை செய்திகளை கேட்டு தகப்பனே தியானித்து அப்பா எத்தனை அருமையாய் எங்கள் ஞானத்திற்குள்ளாய் நீர் செல்கிறீரப்பா. உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. அப்பா ஞானம் இல்லாமல் வாழ்ந்த நாட்கள் அதிகம் ஆண்டவரே. அப்பா இதோ இந்த ஒவ்வொரு நாளும் இந்த சகாய் மாதா குழுவில அப்பா எங்களை அமரச் செய்து எங்களை ஞானத்தால் நிரப்பி ஆவியின் வல்லமையால் நிரப்பி எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறீரப்பா. உம்முடைய வார்த்தைகளை இன்னும் அதிகமாய் நாங்கள் கேட்டு தியானித்து அப்பா உமது கட்டளைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும் தகப்பனே. உமது அன்பிற்கு கீழ்ப்படிந்து நாங்கள் ஒவ்வொருவரும் இறை அச்சத்திற்குள்ளாய் வாழ வளர வரம் வேண்டி தகப்பனே. எங்கள் ஜெபங்களை எல்லாம் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து மன்றாடி ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஜெபத்திற்கு பதில் தருகிறவர். மோசேயுடைய ஜெபத்திற்கு பதில் தந்து உடன்படிக்கையை புதுப்பித்தார். விடுதலை பயணம் 34:10 மீண்டும் ஒருமுறை வாசிப்போம். அப்பொழுது ஆண்டவர் கூறியது, நான் ஒரு உடன்படிக்கை செய்கிறேன். எந்த நாட்டிலும் எந்த மக்களினத்திற்கும் செய்யாத அரும் பெரும் செயல்களை நான் உன் மக்கள் அனைவரும் முன்னிலையிலும் செய்வேன். உன்னை சூழ்ந்துள்ள மக்களினத்தவர் அனைவரும் ஆண்டவரின் செயல்களை காண்பர். ஏனெனில் நான் உன்னோடு இருந்து திகிலூட்டும் செயல்களை செய்வேன். ஆமென். நான் உன்னோடு இருந்து திகிலூட்டும் செயல்களை செய்வேன் என்ற உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. நான் உன் மக்கள் அனைவர் முன்னிலையிலும் செய்வேன் என்ற வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. உன்னை சூழ்ந்துள்ள மக்களினத்தார் அனைவரும் ஆண்டவரின் செயல்களை காண்பர் என்ற வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. நான் ஒரு உடன்படிக்கை செய்கிறேன். எந்த நாட்டிலும் எந்த மக்களிடத்திற்கும் செய்யாத அரும் பெரும் செயல்களை நான் உன் மக்கள் அனைவர் முன்னிலையும் செய்வேன் என்ற வாக்கு தத்தத்திற்காய் நன்றி ஆண்டவரே. இதை கேட்க போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை நிறைவாய் 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 நீ ஆசீர்வதிக்கப் போவதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவே உமக்கு நன்றியை